வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஒரு ப்ளவுஸோட பின்பகுதி எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடியே நான் இதோட ப்ளவுஸோட ஸ்லீவ் வந்து கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோ நான் போட்டிருக்கேன். மேல் ஐகார்டில் வருது பாருங்கள், அதை டச் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா கமெண்ட் பாக்ஸில் ஃபஸ்ட்டு கமெண்டில் நான் பின் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் அந்த லிங்க்கை டச் பண்ணால் கூட அந்த வீடியோக்கு போயிடும். ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சந்திரா டெய்லரிங் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணி அதில் ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் என்னோட எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம ப்ளவுஸோட ரைட் சைடு ராங் சைடு முதல்ல பார்த்துக்கலாம். ராங் சைடு பக்கம் தான் நம்ம மார்க் பண்ணணும். அதனால நம்ம ராங் சைடை இந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சுக்குவோம். ராங் சைடில் தான் நம்ம எல்லா அளவுகளையும் எடுக்க போகிறோம். அப்போ அந்த ராங் சைடு நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி, ரைட் சைடு உள்ளே இருக்கிற மாதிரி மடித்து போட்டுக்கோங்க. கரைப்பாகம் ரெண்டும் ஒரே பக்கமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. மடிப்பு பாகம் நம்ம பக்கமாக இருக்கணும். நமக்கு எதிர் பக்கத்தில் கரைப்பாகம் இருக்கணும். இப்போ சுருக்கம் எதுவும் இல்லாமல் நல்லா பார்த்துக்கோங்க. இல்லை நீங்கள் அயன் கூட பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது, எல்லாமே பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணி இதில் ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அந்த நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் என்னோட எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. இப்போ நம்ம ராங் சைடு வந்து நல்லா கரெக்டாக நம்ம எடுத்து போட்டுட்டோம். மடிப்பாக நம்ம பக்கமாக இருக்குது. இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த கிளாத்தை வந்து நேராக ஆக்குறதுக்காக ஒரு லைன் போட்டுக்குவோம். அது வந்து அன்இவனாக இருந்தால் நமக்கு அளவுகள் வந்து சரியாக வராது. அதனால் முதல்ல ஒரு லைன் போட்டுக்கலாம். அதுலேருந்து ஒரு 2 இன்ச் தையலுக்காக, அதாவது பேக் பீஸோட கீழே மடிச்சு தப்போம்ல முதுகு பக்கமாக, அதுக்காக ஒரு 2 இன்ச் நான் தையலுக்காக விடுறேன். இல்லை நீங்கள் 1.5 இன்ச் விடுறதுனாலும் விட்டுக்கோங்க. இப்போ உங்களுக்கு கிளாத் பத்தலை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த இடத்துல ஒரு பீஸ் வச்சு கூட நீங்கள் அடித்து உள்ளே திருப்பிக்கலாம். அது ரொம்ப துணி பத்தலை அப்படிங்கிற பட்சத்தில். இல்லைன்னா நீங்கள் 1.5 இன்ச்லேருந்து 2 இன்ச் வரைக்கும் தையலுக்கு விட்டுட்டு ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு தான் நம்ம வந்து பேக் பீஸ் வந்து கட் பண்ண போகிறோம். அதனால் முதல்ல நல்லா அயன் பண்ணிக்கோங்க அளவு ஜாக்கெட்டை. அப்போ தான் உங்களுக்கு அளவுகள் வந்து சரியாக வரும். இப்போ வந்து பேக் சைடு நம்ம அளவு எடுக்க போகிறோம். பேக் சைடு நமக்கு தெரிகிற மாதிரி மடித்து போட்டுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அந்த ஃப்ரண்ட்டு பகுதி இருக்குது பாருங்கள், அது டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி அதை உள்ளே விட்டுக்கோங்க. இப்போ வந்து நமக்கு தேவை வந்து பேக் சைடு தான் நம்ம கட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இடுப்பு சுற்றளவு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். கரெக்டாக இழுத்து பிடிச்சிக்கோங்க. அதனால தான் நல்லா அயன் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறேன். அப்போ தான் நமக்கு அளவுகள் வந்து சரியாக இருக்கும். இப்போ வந்து இடுப்பு சுற்றளவு வந்து கரெக்டாக இருக்க மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. அதே மாதிரி ப்ளவுஸோட மடிப்பு பாகமும் நம்ம கிளாத் மெட்டீரியலோட மடிப்பு பாகமும் ஒரே மாதிரி இருக்குது. இப்போ இந்த மாதிரி நான் வச்சுருக்கேன். உங்களுக்கு தெரிகிறதுக்காக நான் கொஞ்சம் திருப்பி கொடுக்குறேன். இப்போ வந்து அந்த மடிப்பு வந்து எப்போவுமே மாறக்கூடாது. நம்ம அளவுகள் வந்து அப்போ தான் சரியாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம கழுத்து, அந்த ஷோல்டர் எல்லாமே நம்ம கழுத்துடைய ரவுண்ட் நெக் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரவுண்ட் ஷேப்பு எப்படி கழுத்தில் இருக்கோ அதே மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து அளவு சரியாக வரும். இப்போ நம்ம அந்த ஷோல்டருடைய அகலம் எடுக்க போகிறோம். கழுத்துடைய அகலம் எல்லாமே எடுக்க போகிறோம். அதனால் கழுத்தை வந்து கரெக்டாக எடுத்துக்கோங்க. இப்போ வந்து உயரம், அதாவது ப்ளவுஸ் இந்த தச்சிருக்காங்கள இந்த இடத்துல நீங்கள் லைன் போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஏன்னா ஷோல்டர் நம்ம பிடிச்சி தப்போம், அதுக்காக தையலுக்காக விடுறோம். அதே மாதிரி இந்த சைடும் அந்த சைடும், அதாவது கழுத்து பக்கமும் கை ஜாயின் பண்ண பக்கமும் கரெக்டான அளவு மார்க் பண்ணி இந்த பக்கமும் அந்த பக்கமும் தையலுக்காக விடுறோம். அதை தைச்சதுக்கப்புறம் நமக்கு கரெக்டான அளவு கிடச்சிரும். அதே மாதிரி தான் அந்த கழுத்தோடைய இறக்கம் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு 1/4 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணுறோம். இப்போ வந்து கழுத்து, அந்த ஷோல்டரோடைய அகலம் இது எல்லாமே உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம கீழே அந்த ஆம்ஹோல் அளவு நம்ம மார்க் பண்ண போகிறோம். ஆம்ஹோல் மார்க் பண்ணும்போது கீழே இருந்து தான் நமக்கு கரெக்டான அளவு வேணும். அதனால நம்ம அந்த இடுப்பு சைடை வந்து கரெக்டாக வச்சுக்கணும். வச்சுட்டு இந்த ப்ளவுஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்லீவ், அந்த ஸ்லீவை வந்து மேலே அப்படி தூக்கி விட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு சரியான அளவு கிடைக்கும். அந்த கையும் ஜாயிண்ட் பாடி பார்ட்டும் ஜாயின் பண்ண இடத்த மார்க் பண்ணி அதுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச் விட்டுக்கோங்க. இப்போ வந்து ப்ளவுஸோடைய இடுப்பு சுற்றளவு கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பேக் சைடில் நம்ம டக்கு பிடிச்சிருப்போம், அதுக்காக ஒரு 1/2 இன்ச் அளவு விட்டுக்கோங்க. இப்போ டாட் பிடிக்கிறதுக்காக ஒரு 1/2 இன்ச் விட்டுருக்கோம். இப்போ அது இல்லாமல் தையலுக்காக ஒரு 1.5 இன்ச் விட்டுக்கணும். நம்ம ப்ளவுஸ் ஸ்லீவ் நீங்கள் கட்டிங் வீடியோ பார்த்தா தெரியும், அதுலேயும் நம்ம 1.5 இன்ச் விட்டுருப்போம். இங்கேயும் 1.5 இன்ச் விட்டுறோம். 1.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இப்போ தையலுக்கு விட்ட அளவுகள் எல்லாமே நம்ம
ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கலாம். முதல்ல ஒரு பாக்ஸ் போட்டுட்டு நீங்கள் அளவு வரைஞ்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். முதல்ல தையலுக்கு நம்ம விட்ட அளவுகளை மட்டும்தான் நம்ம மார்க் பண்ணணும். கழுத்துக்கு மேலே தான் தையலுக்கு விட்டோம், அதில் லைன் போட்டிருக்கோம். அதே மாதிரி ஷோல்டரில் இந்த பக்கமும் அந்த பக்கமும் நம்ம தையலுக்கு விட்டுருக்கோம். அதனால் தையலுக்கு விட்ட அளவுகள், அதே மாதிரி இடுப்பில் வந்து மேலே தான் தையலுக்கு விட்டோம். தையலுக்கு விட்ட அளவுகளில் பாக்ஸ் போட்டிருக்கோம். இப்போ நம்ம எல்லா அளவுகளும் எடுத்தோம். ஆனால் நம்ம பாடி சுற்றளவு அளவு நம்ம எடுக்காமல் விட்டுட்டோம். இப்போ நம்ம மறுபடியும் அதே மாதிரி ப்ளவுஸை போட்டுக்கோங்க. நல்லா அயர்ன் பண்ணியிருக்கணும். அந்த மடிப்பு பாகம் 2 ஒன்றா வச்சுக்கோங்க. கழுத்துக்கிட்ட அந்த மடிப்பு பாகத்தை வச்சுக்கோங்க. மடிப்பு பாகமும் ப்ளவுஸோட மடிப்பு பாகம் ஒன்றா இருக்கணும். இப்போ ப்ளவுஸை வந்து கரெக்டாக அதை நல்லா நீவி விட்டுக்கோங்க. எந்த இடத்துலையும் சுருக்கம் இருக்கக்கூடாது. சுருக்கம் இல்லாமல் நீவி விட்டு இப்போ வந்து பாடி சுற்றளவு எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு சரியான அளவு கிடைக்கும். கீழே இடுப்பு சுற்றளவு மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி இந்த இடத்துல பாடி சுற்றளவும் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. கரெக்டான அளவு மார்க் பண்ணிவிட்டு அது இல்லாமல் தையலுக்காக ஒரு 1.5 இன்ச்சில் திரும்ப இன்னொரு லைன் மார்க் பண்ணிக்கோங்க. 1.5 இன்ச்சு தான் நம்ம தையலுக்கு விட்டுருக்கோம். ஸ்லீவ்லேயும் 1.5 இன்ச்சு தான் விடணும். சைடில் வந்து நம்ம தையலுக்கு விட்டதில் வந்து ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ வந்து ஆர்ம் ஹோலில் வந்து நம்ம பேக் சைடு ஆர்ம் ஹோல் வந்து ஒரு 1.5 இன்ச் அந்த கார்னரில் 1.5 இன்ச்சுக்கு ஒரு லைன் போட்டுக்கோங்க. அந்த லைனை அப்படியே டச் பண்ணுற மாதிரி அப்படியே வளைவு வரைஞ்சி விட்டுக்கோங்க. இப்போ அதே மாதிரி தான் நமக்கு கழுத்து வந்து அந்த கார்னர்லேருந்து நான் 1 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணுறேன். அந்த 1 இன்ச்சுக்கு இல்லை ஒரு லைன் கூட அப்படியே சின்னதாக போட்டுட்டு அந்த லைனை டச் பண்ணுற மாதிரி அப்படியே அந்த ரவுண்ட் ஷேப்பும் வரைஞ்சிக்கோங்க. இப்போ வந்து நம்ம ரவுண்டாக ஆர்ம் ஹோல் வரைஞ்சி எடுத்தோம். உயரத்தில் நம்ம வந்து இந்த மேலே ஷோல்டர் தைக்கிறதுக்காக அரேஞ்ச் விட்டுருந்தோம். அதுக்கும் லைன் போட்டுட்டோம். இப்போ கீழே வந்து நம்ம அன்ஈவனாக இருக்கிறதுனால ஒரு லைன் போட்டிருக்கோம் பாருங்கள். அதை முதல்ல நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். கட் பண்ணிவிட்டு எல்லாமே கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணிட்டோம். இது எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம 2 இன்ச் அளவு நம்ம தையலுக்காக விட்டுருக்கோம். பேக் சைடில் 2 இன்ச் தையலுக்கு விட்டுருக்கோம். 1.5 இன்ச் விட்டாலும் சரியாக தான் இருக்கும். இப்போ நமக்கு மார்க் பண்ண பக்கம் வந்து நமக்கு தெரிகிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம 2 இன்ச் தையலுக்கு விட்டுருக்கோம்ல, அது வந்து 2 சைடுமே நமக்கு ஈவனாக வர்றதுக்காக அந்த இடத்த வந்து இந்த 2 இன்ச் வந்து சின்னதாக கட் கொடுத்துக்கோங்க. அப்போ வந்து இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் வரைக்கும் நமக்கு ஒரே அளவாக இருக்கும். கொஞ்சம் கூட மாறாமல் இருக்கும். அதுக்காக தான் நீங்கள் வந்து இந்த இடத்துல ஃபஸ்ட்டு 1 இன்ச்சுக்கு ஒரு ஃபோல்ட் பண்ணி திரும்ப இன்னொரு தடவை ஃபோல்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒரே டைமில் 2 தடவை மடிச்சு வச்ச மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதாவது நம்ம கட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அது வரைக்கும் மடிச்சிடணும். நான் வந்து சின்னதாக ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு முதல்ல எட்ஜ் தெரியாமல் இருக்க மடிச்சு தைச்சிட்ருக்கேன். நீங்கள் எந்த மாதிரியும் தைக்கலாம். இது வந்து கொஞ்சம் பட்டையாக இருக்கும் பேக் சைடில். நீங்கள் 1 இன்ச்சுக்கு மடிச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் அந்த அகலம் வந்து கம்மியாக இருக்கும். ஆனால் நல்லா இன்னும் கொஞ்சம் மொத்தமாக இருக்கும். இப்போ நம்ம சிங்கிளாக தான் மடிச்சு வச்சுருக்கோம். திரும்பவும் நம்ம வந்து எவ்வளோ தூரம் நமக்கு தேவையோ, உயரம் எவ்வளோ தூரம் தேவைன்னு நம்ம மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த அளவுக்கு நம்ம மடிச்சு வந்து அப்படியே ஒரு தையல் போட்டு எடுத்துக்கிறோம். இப்போ வந்து நீங்கள் அளந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஒரிஜினல் அளவு கிடச்சிரும். மேலே வந்து அந்த ஷோல்டரில் தையலுக்கு விட்டுருக்கோம். அது இல்லாமல் அளந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான அளவு 14.5 15 அல்லது 14 உங்களுக்கு எவ்வளோ நீங்கள் மார்க் பண்ணீங்களோ அந்த அளவுக்கு கரெக்டாக கிடச்சிரும். இப்போ வந்து நம்ம பேக் சைடு மடிச்சு வச்சுட்டோம். இப்போ வந்து இந்த சைடில் வந்து டக் பிடிக்கணும். நம்ம அரைஞ்சி விட்டுருந்தோம்ல, அந்த டக் அதுக்காக கரெக்டாக ஷோல்டருக்கு நேராக மடிச்சுக்கோங்க. ஷோல்டரோடைய சென்டரு அப்படியே மடிச்சுட்டு அது கீழே வரைக்கும் மடிச்சு விட்டுக்கோங்க. மடிச்சு விட்டுட்டு அந்த டாட்டோடைய லென்த்து எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு பாருங்கள். நான் வந்து ஒரு 4 இன்ச் எடுக்கிறேன். 4லேருந்து 4.5 இன்ச்சு. உங்களுடைய அளவு ப்ளவுஸில் எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நான் இந்த சைடு நான் காட்டுறேன் பாருங்கள். கரெக்டாக ஷோல்டருடைய சென்டரை வந்து நல்லா நம்ம மடிச்சு விட்டுக்கிட்டோம். அந்த இடத்துல தான் இந்த டாட் வரும். டாட்டோட லென்த் வந்து நம்ம அளவு ப்ளவுஸில் எவ்வளோ இருக்கோ அந்த அளவு மார்க் பண்ணிக்கணும். நான் வந்து ஒரு 4லேருந்து 4.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். கீழே வந்து அப்படியே ஒரு 1/4 இன்ச் அளவில் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த 2 தான் நம்ம மடிச்சிருக்கோம். அதனால் 1/2 இன்ச் போயிடும். நம்ம வந்து தையலுக்கு 1/2 இன்ச்சு விட்டுருந்தோம். அந்த 1/2 இன்ச் அப்படியே நம்ம டாட் பிடிச்சிக்கணும். இந்த சைடு நம்ம டாட் பிடிச்சிட்டு திரும்ப இந்த பக்கமும் டாட் பிடிச்சிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் ஒரு அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி பேக் பார்ட்டு கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ பார்த்துருக்கோம். இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. உங்களை வேறொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.